காலையில எழுந்து குளிச்சாச்சுங்க. நைட்டு பூரா தூங்கலை. ஏன்னா நேற்று அந்த பெரியவர் வந்தாருங்களே, வந்துட்டு அவர் தூக்கவே விடல. ஏதோ பேசிகிட்டே இருந்தார். வந்துட்டு நைட்டு உட்காந்துட்டு இருக்கான எங்களை பார்த்தாங்க, பையன் மாதிரியே இருக்குது, பையன் மாதிரியே இருக்குது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பேசிகிட்டே இருந்தார். சரி நானும் ஏன்னா நைட்டு வந்து அவர்னால சரக்கு அடிக்காமல் இருக்க முடியாது. போய் சரக்கு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு இங்கே ஓனர் கையில் காசு கொடுத்து போய் வாங்கிட்டு வர சொல்லிட்டாரு. சரின்னு சொல்லிட்டு அங்கே போய் வாங்கிட்டு வந்து வந்துச்சு. டெய்லி ஒரு நாள் வாங்கி கொடுக்கலாம், 2 நாள் வாங்கி கொடுக்கலாம், டெய்லியெல்லாம் வாங்கி தர முடியாது அப்படின்னாச்சு. அதனால் இன்றைக்கி காலைல கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டார் அவர். போகும்போது ஒரு மாதிரி ப்ளஸ்ஸிங் மாதிரி ஒன்று பண்ணிட்டு போனாப்புல. ஒரு நமக்கு ஏதோ சொல்ல முடியாத ஒரு உணர்ச்சின்னு வச்சுங்களேன், ஒரு மாதிரியாக இருந்துச்சு. அது தப்பாச்சுங்களா, டெய்லி வாங்கி தர்றது, அதாவது ஒரு நாள் வாங்கி தரலாம், 2 நாள் வாங்கி தரலாம், அது அவரு காசு தான். ஓனர் கொடுக்குறாப்புல, அவர் வாங்கி தராப்புல, நம்ம போய் வாங்கிட்டு வந்துடணுங்கள, அது ஒருத்தர் கெடுத்த மாதிரி ஆகிடும். அதனால் அது வேண்டாம். காலையில் நேரமாக கிளம்பிட்டார். நாங்கள் அப்படியே ஆட்டோ ஓட்டிகிட்டு இந்த பக்கம் வந்துட்டோம். அவர்கிட்டையும் அவர் போகும்போது ஒன்றே சொல்லிட்டு போனாப்புல, தம்பி பார்த்துருந்துங்க, இது பண்ணுங்க, குடும்பத்தை பார்த்துங்க, குழந்தைய பார்த்துங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தலையை கை வச்சு ஒரு ப்ளஸ் பண்ண மாதிரி சொல்லிட்டு போனார். அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இனம் புரியாத உணர்ச்சி. ஷேர் பண்ண தோணுச்சு, ஷேர் பண்ணிட்டேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச லைவ் போடலாம். ஓகேவா? தேங்க்யூ.